ராமநாதபுரம் அப்படின்னாலே எல்லாருக்குமான அடையாளமாக இருக்கக்கூடியது எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கம்பீரமான அரண்மனை தான். பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவுல வரலாற்றை ஞாபகப்படுத்தக்கூடிய ஓவியங்கள், பழைய காலத்து ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல ரகசியங்களை உள்ள வச்சிருக்கு இந்த அரண்மனை. ஸோ சேதுபதி வம்சத்தை சேர்ந்த இளைய மன்னர் நாகேந்திரன் சேதுபதியோட சேர்ந்து இந்த அரண்மனையை வந்து நம்ம விசிட் பண்ண போறோம். ஸோ இது தி டிபேட்டோட முதல் எக்ஸ்க்ளூசிவ் அரண்மனை விசிட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். இந்த ராமநாதபுரம் அப்படின்னாலே ஒரு அடையாளமாக இருக்கிறது இந்த அரண்மனை தான். இந்த அரண்மனை ஓவராலா எப்போ கட்டப்பட்டுச்சு? இந்த அரண்மனை இந்த அரண்மனை பார்த்தீங்கன்னா கிழவன் சேதுபதி காலத்தில் கட்டப்பட்டுச்சு. கிழவன் சேதுபதி என்கிற விஜய ரகுநாத சேதுபதி அவங்க பீரியடில் 1680 கட்டப்பட்டுச்சு. முன்னாடி நம்ம அரண்மனை பார்த்தீங்கன்னா போகலூரில் இருந்துச்சு, மண்கோட்டையாக இருந்துச்சு. அதை வந்து அப்படியே டெமாலிஷ் பண்ணிட்டு நம்ம இது கற்கோட்டையாக கட்டினாங்க. இது முழுக்க முழுக்க கிழவன் சேதுபதி பேரில் உங்களோட சொந்த முயற்சியில் கட்டினது. இப்போ வரையுமே நினைச்சு அப்படியே பிரம்மாண்டமாக நிற்கிது. இது வந்து ராமநாடுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இன்னும் முறை திகழ்ந்துகிட்டு இருக்கு. உள்ள என்னென்ன வசதிகள்லாம் இருக்கு? பொதுவாக இது மாதிரியான ஒரு பெரிய பிரம்மாண்ட, இப்போ பொதுவாக நம்ம நார்மலாக ஒரு வீட்டை வந்து அதை ரினோவேட் பண்ணணும் அப்படின்னாலே அது பயங்கரமான செலவெல்லாம் எடுக்கும். கண்டிப்பாக இது வந்து ரினோவேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவுகள்லாம் எடுக்கும்? கண்டிப்பாக இது வந்து கவர்மெண்ட் இது வந்து மியூசியமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடினா அரிய வகை பொருட்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பழைய காலத்து ட்ராயிங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அது வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டை கொடுத்து கவர்மெண்ட் இது மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரையுமே கவர்மெண்ட் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இளைய மன்னர் நாகேந்திரன் அப்படின்ற அந்த பேர் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒன்று. மக்கள் இப்போ நான் வரப்போ கூட பார்த்துருக்கேன், எல்லாரும் உங்களை மன்னர் அப்படின்னு உங்களுக்கு வணக்கம் வைக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப மரியாதையோட நடத்துறதை பார்க்க முடியும். கண்டிப்பாக. அது எப்படி இருக்குது? அந்த தருணம் எப்படி இருக்குது? முன்னாடி வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் தெரிஞ்சிச்சு. இப்போ ஓரளவு எனக்கு ஒரு பரிச்சயமாக ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து அவங்க கொடுக்குற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இன்னமும் அது வந்து நம்ம எப்படியே அந்த நேமை அவங்களுக்கு தகுந்தாப்புல ஒரு ரெஸ்பான்சிபிளாக வாழணும். அதுதான் என்னோட ஆசை. மன்னராக இருக்கிறது ஈஸியாக கஷ்டமா? இல்லை, நானும் நார்மல் பர்சன் மாதிரி தான், சாதாரண மக்கள் மாதிரி தான். எனக்கு சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனால் எனக்கு இந்த சின்ன வயசுலலாம் வெளியே போய் சுற்றுவோம், பழகுவோம் பசங்க கூட. இப்போ அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கனால அதை மொத்தமாக மறந்துட்டேன். ஆனால் மன்னராக இருக்கிறதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்? அது ரெஸ்ட்ரிக்ஷன் இதாக இருக்கா? இதெல்லாம் பண்ணணும். அது அந்த காலத்தில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்கலாம். தசரான்னு ஒரு ஃபெஸ்டிவல் வரும், நவராத்திரி ஃபெஸ்டிவல் 9 நாள் நடக்கும். அப்போ தான் மக்கள் வந்து ராஜாவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்ற டைமில் ராஜாவை மக்கள் பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து நிறைய நம்மளோட வாழ்க்கையில் நிறைய மாறிடுச்சு. இப்போ நார்மல் மக்கள் நம்ம பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ணிக்கலாம். என்னை பார்க்கறதுனாலும் மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுவுமே பீப்புள்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. பட் இருந்தாலும் அந்த காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் மக்களோட ஒரு தொடர்பில் இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, மக்களோட ரொம்ப கனெக்டிவாக இருக்கிறதுன்றது ரொம்ப எளிதான விஷயம் இல்லை. அதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் அரண்மனையை சுற்றி காமிக்கிறோம் அப்படின்னு கண்டிப்பாக யூனிவர்சிட்டி சொல்லியிருந்தேன். வாங்க. இல்லை, இந்த அரண்மனைக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு எனக்கு தோணுன டவுட் வந்து இந்த கதவு தான். அந்த மாதிரி கதவை நீங்கள் எல்லா நம்ம அரண்மனையும் எல்லா வாசலையும் இந்த மாதிரி பார்க்கலாம். ஃபுல்லாகவே தேக்காடானது. இல்லை ஆதி காலத்து இது பழங்காலத்து. எவ்வளோ மழை வெயில் அடித்தாலும் ஆமாம் இப்போ வரையும் நினைச்சு நிற்கிறது அதே மாதிரி இருக்குது. இந்த பில்டிங்கே அதுதான் சிறப்பு. இந்த பில்டிங் மொத்தமாகவே ஆக்சுவலாக இந்த அரண்மனை எந்த டிசைனில் கட்டப்பட்டுச்சு? ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த காலத்தில் கட்டுறப்ப ஏதோ ஒரு இன்ஸ்பயர் ஆகி தானே கட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக மாதிரி இது யாரோட இன்ஸ்பயரில் கட்டினது இது? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கற்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இப்போ ராஜராஜ சோழன் கட்டின அவங்க அந்த மாதிரி கட்டினது பார்த்தீங்கன்னா மலங்கள் அஸ்தியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜோன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலங்கள் கற்கள் பெருசாக கிடையாது. ஓகே, அப்போ அது எங்கேருந்து வந்துச்சு? அதுலேருந்து நம்ம தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்துலேருந்து வர வச்சு அதை வந்து ஒரு உள்ளுக்குள்ளே வச்சு அது மேலே வந்து சுண்ணாம்பு, கடுக்கா, மஞ்சள் கருவு இதெல்லாம் வச்சு ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணி
இப்போயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே எவ்வளோதான் ஹீட்டாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த கூல்னஸ்ஸாக இருக்கும். இதை வெளியே எவ்வளோதான் இப்போ சில்லுன்னு கிளைமேட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஹீட்டாக வார்மாக வச்சுக்கணும் நம்ம. அது ஒரு பெரிய சிறப்பு நம்ம அரண்மனைக்கே. இந்த தூண்லாம் பார்க்குறப்ப இது வந்து எனக்கு அந்த மதுரையில் திருமணம் இது இவ்வளோ 2 பேர் சேர்ந்து இது பண்ணாலுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு கண்டிப்பாக அதோட கான்செப்ட் மாதிரி தான். அதில் அதோட கொஞ்சம் சின்னது. ஆனால் நீங்கள் நம்ம அரண்மனையில் போய் பார்த்தீங்கன்னா திருமணம் மகளை காட்டிலும் பெரிய தூண்கள்லாம் இன்னும் இருக்கு. ஓகே. நம்ம தங்கியிருக்க ரெசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா தங்கி இந்த ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அதை காட்டிலும் ஒரு பெரிய தூண்கள்லாம் இன்னமும் இருக்கு. இந்த அரண்மனை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயுதங்கள், நம்மளோட ஹிஸ்ட்ரிஸ் ஓரியன்ட் நிறைய அந்த அரண்மனையில் இன்னமும் நம்ம சேகரித்து வச்சிருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண வளரி, அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த மாதிரி வீணை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ பார்க்கவே முடியாது. இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண வீணை இது. நம்ம ஆட்கள் அந்த காலத்திலே பயங்கர ஒரு மியூசிக்கல் மட்டும் இல்லை, எல்லா விதமான ஆன்மீகத்துக்கு, லாங்குவேஜஸ்க்கு, பேட்ரியாட்டிசம்க்கு எல்லா விதமான இதுலேயுமே நம்ம முன்னோர்கள் எல்லாத்துலேயுமே சிறப்பு வாய்ந்தவர்களாக இருந்திருக்காங்க. இப்போ இங்கே மக்கள் வராங்களா? மக்களோட வரவேற்புலாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக இந்த இடம் மக்கள் வந்து பார்வைக்காண்டியே வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ நம்மளோட ஹிஸ்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்க்கணும். பார்த்தா தான் நம்மளோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். சரி, அவங்க மக்கள் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு நம்மளோட ஹிஸ்ட்ரிஸ் தெரிஞ்சுக்கிறாங்களேன்னு ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு. ஓகே. அப்படியே இதில் ஃபோட்டோஸில் நிறைய விதமான ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே இதில் முக்கியமான நபர்கள்லாம் பற்றி எல்லாமே முக்கியமான முன்னோர்கள் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாமே மக்களுக்காண்டி தான் வாழ்ந்துருக்காங்க. யாருமே சுயநலத்துக்காண்டி வாழலை. எல்லாருமே மக்களுக்காண்டியே, அவங்க நல்ல எண்ணத்துக்காண்டியே வாழ்ந்துருக்காங்க. இப்போ ராமநாதபுரத்தை எடுத்துகிட்டு பேசுகிறப்பவே இங்கே நிறைய கோவில்லேருந்து, ஸ்கூல்ஸ்லேருந்து, ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து எல்லாமே உங்கள் வம்சத்துலேருந்து கொடுத்தது தான், அவங்க எல்லாமே உதவி செஞ்சது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், எங்கள் தாத்தா சண்முகராஜ நாகநாத சேதுபதி அவங்க வந்து பிடபிள்யூடி மினிஸ்டராக இருந்தாங்க. காமராஜர் ஐயா பீரியடில் இருந்தப்போ அப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகருக்கு அலர்ட் ஆகிருந்துச்சு. அப்போ ராஜா என்ன பண்ணுறாங்க, இந்த ஜிஹெச் பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க சொந்த இடம் அது. அவங்க அந்த காலத்தில் பிரிட்டிஷ் பீரியடில் அவங்க கிரிக்கெட் பிளேயரு, அவங்க சொந்த மைதானத்தை வந்து கொடுத்து ஃபஸ்ட்டு இங்கே தான் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அப்படியே உள்ளே வந்து பார்க்குறப்ப ஆயுதங்கள்லாம் பார்க்க முடியுது. கண்டிப்பாக பழமையானது. இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம பிரிட்டிஷர்ஸ் யூஸ் பண்ணதும் இருக்குது, நம்மளுக்கு யூஸ் பண்ணதும் இருக்குது. இந்த மான்கொம்பு இதெல்லாம் மான்கொம்பு, சிலம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீரர்கள் யூஸ் பண்ணது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை ஏற்றம் பண்ணி சண்டை போடுறவங்க யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி கைப்பிடி தான் குதிரை ஏற்றம் யூஸ் பண்ணுறது. இப்போ ஓவராலாக இந்த அரண்மனையில் எத்தனை பேர் வரைக்கும் தங்க முடியும் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளோ பேர் வந்தாலும் இதை தாங்கும்? ஆமாம், ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் எடுத்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமான ஒரு நெற்களஞ்சியம் இத்தனை வருஷமாக தஞ்சாவூர் ராஜா பெரிய டெம்பிள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரிசர்ச் எடுத்து பார்த்தா அதை காட்டிலையுமே நம்ம இது பெருசுன்னு சொல்லிட்டு இப்போ ரிசர்ச்சில் வந்திருக்கு. அதெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம் எங்களுக்கு. ஒன்ஸ் அதை ஃபில் பண்ணோம்னா 2 வருஷத்துக்கு உள்ளான சாப்பாடு ஒரு ஊருக்கே கிடைக்கிற அளவு இங்கே நெற்களஞ்சியம் இருந்திருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில். ஆயுதத்தை முடிச்சுட்டு பார்க்குறப்ப இங்கே ஒரு செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. இது என்ன இது ஆக்சுவலாக? இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் இடம் சொல்லுவாங்க. இப்போ மன்னர்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷனை வந்து முடிச்சு விடுற இடம் வந்து இதுதான். ஓகே. இப்போ ராஜா இறக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்த வாரிசை வந்து இங்கே வச்சு தான் முடிச்சு விடுவாங்க. அது வந்து ஒரு ராஜா வந்து இறந்ததுக்கப்புறம் தான் அடுத்த மன்னர் வருமா தவிர கடைசி வரை ராஜா. அவங்க இருக்கும் வரைக்குமே அவங்க தான் பவரில் இருக்காங்க. ஆமாம், அதுதான் இங்கே முறை. முடிசூடுறது அப்படின்னு அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்? அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாச்சும்? அது எப்படின்னா அப்போ வந்து லேடிஸ் பார்க்க மாட்டாங்க. அந்த இறந்த ராஜா வந்து லேடிஸ் பார்க்க மாட்டாங்க. அப்போ வந்து இவங்க அடுத்த ராஜாவை கொண்டு வரும்போது இங்கே உட்கார வச்சு இது பண்ணுவாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து ஸ்ருங்கேரி பீடம் இருப்பாங்க, ஸ்ருங்கேரி சங்கராச்சாரிய பீடம், அவங்க தான் வந்து அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய விழா மாதிரி எடுத்து அது தனியாக ஒரு நிகழ்ச்சி மாதிரி எடுத்து பண்ணுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்கள் கடந்த காலங்களில் யார் லாஸ்ட்டாக கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்டர் தாத்தா சொன்னான்ல, இங்கே காங்கிரஸில் இருந்த சண்முகராஜேஸ்வரர் நாகநாதேஸ்வரர், அவங்க தான் கடைசியாக முடிசூட்டப்பட்ட மன்னர் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அரண்மனைக்கு. பயங்கரமான வரலாறுலாம் வச்சுருக்கீங்க. ஆனால் இது எல்லாமே மக்களுக்கு இதெல்லாம் போய் சேருதா? இது மாதிரியான இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த ஆயுதத்தை பற்றி சொல்கிறீங்க, இது அந்த காலத்தில் எப்படி கட்டப்பட்டுச்சு, இந்த தூண் எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படின்னு நிறைய வரலாறுகள் சொல்றீங்களா? இது மக்கள்கிட்ட போய் சேருதா? அப்போ சேதுபதி சாம்ராஜ்யம் அப்படின்றது இப்படி இருந்திருக்கு, இவ்வளோ இப்போதான் ஓரளவு தெரியுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம வரலாறு பெருசாக தெரியலை. அது ஏன்னு தெரியலன்னு எனக்கு தெரியலை. நம்ம சேதுபதி வரலாறு மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ வரலாறு இந்த மாதிரி மறைக்கப்பட்டுருச்சு. இதெல்லாம் இப்போ நான் ஒன்று பண்ணுறேன். இப்போ
அது மூலியமா அவங்க வரலாறும் வெளியே தெரியணும்னு ஒரு சின்ன ஆசை தான். அப்புறம் பரப்ப இங்க நிறைய டிசைன்ஸ் பார்க்க முடியுது. கண்டிப்பா இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்ப இது பண்ணப்பட்டுச்சு? இதெல்லாம் அரண்மனை கட்ட ஆரம்பிச்ச புதுசுலேயே இது வந்து பெயிண்ட்டுக்கு பதிலா இந்த மாதிரி அவங்க இது வந்து வெஜிடபிள் ஆயில்ஸ் பெயிண்டிங்கால பண்ணியிருப்பாங்க. பழச்சாறு இதை வச்சு பண்ண பெயிண்டிங்ஸு. இது எல்லாமே அவங்களோட வாழ்வியலை எப்படி மன்னர் வாழ்ந்திருக்காங்க, அவங்க நாகரிகம் எப்படின்னு அவங்க இந்த பெயிண்டிங்ஸ்லேயே அவங்க பண்ணியிருக்காங்க. தொட்டு பார்க்கலாமா இது? தொட்டுங்க, ஆனால் லைட்டாக தொட்டு பாருங்க. ஆனால் இப்போ மற்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்ஸ்க்கும் இங்கே இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்குறீங்க? மற்ற நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் கிடையாது. நார்த் இந்தியன்ஸில் மேக்ஸிமம் நார்த் இந்தியாவில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங்காலேயே பண்ண ஆரம்பினா ரொம்ப கஷ்டம் பார்க்க. எல்லாமே மேக்ஸிமம் அந்த கடவுள் மையப்படுத்தி தான் இருந்திருக்கு. கடவுள் மையப்படுத்தி மட்டும் இல்லை, இப்போ அவங்க விருந்து உபசரிக்கிறது, அப்புறம் தமிழோட பண்பாடு எல்லாமே அந்த பெயிண்டிங்ஸில் பண்ணியிருப்பாங்க. போர் பண்ணது, அவங்க வாழ்வியலில் நாகரிகம் கற்றுக் கொடுக்க வேண்டியது எல்லாமே இந்த பெயிண்டிங்ஸில் இந்த ஃபுல்லாகவே இங்கே பார்க்கலாம். எல்லாமே ஒரு விஷயம். தமிழர்கள் எல்லாமே இது பண்ணதானா, இல்லை இதுக்காக பிரத்யேகமாக வெளிநாட்டில இருந்து வந்தாங்க, இல்லை இதுல இருந்து? இது நம்ம தமிழர்கள் பண்ணது, அதுதான் இதோட சிறப்பு. ஓகே. இப்போ உள்ள வந்து இங்கே ஒரு பெரிய கதவு மாதிரி இருக்கு. ஐ மீன் கதவா இது என்ன டிசைன்? இது ஒரு கதவு. இது நம்ம பார்த்தீங்கன்னா அம்பாள் கோயில் இருக்கும், ராஜராஜேஸ்வரி அம்பாள் கோயில். இது ராஜா நேராக போய் அம்பாள் சன்னதியை போய் சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு இது. ஓகே. இன்னொன்று உங்கள் அரண்மனையிலேருந்து பார்க்குறப்ப எனக்கு முஸ்லீம்ஸோட டிராயிங்ஸ் நிறையா இருக்கு. அது இப்போ ரொம்ப தேவையான ஒரு உரையாடலும் நினைக்கிறேன். அப்படி இல்லை, நம்ம சமூக நல்லிணத்துக்கு எடுத்துக்காட்டே நம்ம சேதுபதி முஸ்லீம்ஸோட இணக்கம் தான். அந்த காலத்தில் இந்த இது கட்டும்போது பார்த்தீங்கன்னா இளவன் சேதுபதி அவங்க கட்டினாங்க. அதுக்கு மினிஸ்ட்ரியில் அவையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீதக்காதி மரக்காய் தான் மினிஸ்ட்ரியாக இருந்தாங்க, அப்போ அமைச்சராக இருந்தாங்க. அவங்களோட தலைமையில் தான் இந்த கோட்டையெல்லாம் கட்டப்பட்டுச்சு. இதே மாதிரி ராமேஸ்வரம் கோயிலில் அவங்க இப்படி தான் கட்டப்பட்டுச்சு, அவங்களோட தலைமையில் தான். அந்த ஒரு நல்லிணக்கத்தை பார்த்து தான் நீங்கள் இன்னமும் நீங்கள் கீழே கடையெல்லாம் போனால் வச்சுக்கோங்களேன், இந்த பழைய பள்ளிவாசல் இருக்கும், கோயில் கலையிலே இருக்கும், இன்னமும் இருக்கு. பள்ளிவாசல் கோயில் இருக்கு. இன்னும் அது ரொம்ப சிறப்பு. ஓகே. அதில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ வரையுமே எங்கள் ஃபேமிலி எல்லாருமே இன்னமும் அவங்க கூட இன்னும் இணக்கமாக தான் இருக்கும். இன்னொன்று சொல்கிறேன், இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்ட மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த நிகழ்வு நடந்துச்சு. அந்த ஜாக்சன் ஒரு நிகழ்வு இங்கே நடந்துச்சு. அப்போ படத்தில் வந்து அவங்க செட்டு போட்டு பண்ணியிருப்பாங்க, ஆனால் உண்மையான நிகழ்வு இங்கே நடந்துச்சு. அப்போ வந்து பிரிட்டிஷர்ஸ் துரத்தும் போது இங்கேருந்து மேலே வந்து குதிச்சாங்க. இங்கே குதிச்சு காமிங்க, அது வாங்க காமி. இந்த சின்ன ஓட்டத்தில் இந்த தெரியுதா உங்களுக்கு, இந்த பூல் மாதிரி ஓட்டு அந்த மேலே அந்த தெரியுது உங்களுக்கு. இப்போ வந்து சின்னதாகிடுச்சு, அப்போ பெரிய அளவில் இருந்துச்சு. அப்போ இங்கேருந்து கீழே விழுந்து அந்த கால் உடஞ்சி இங்கேருந்து குதிரையிலேயே போனது புதுக்கோட்டை. அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அடைக்கலம் கொடுத்ததுல சேதுபதி மன்னர்கள் ரொம்ப கண்டிப்பா. இங்கே கம்பீரமான ஒரு பழைய காலத்து துப்பாக்கி எல்லாமே அந்த காலத்து பொருட்கள். இது பிரிட்டிஷார் யூஸ் பண்ணதா இல்லை? பிரிட்டிஷார் யூஸ் பண்ணது இருக்கும் சிலது. இது வந்து பிரிட்டிஷார் யூஸ் பண்ணது. அந்த காலத்தில் டிபிள் முத்துராமலிங்க சேதுபதி இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 28 வருஷம் ஜெயிலே இருந்தவங்க. எங்கள் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் டாக்ஸ்க்கு எதிர்த்து போராடினாங்க. அவங்க 13 வயசில் அரியாசனத்துக்கு வந்து 14 வயசு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணுறதுக்கப்புறம் 7 வருஷம் சிறை தண்டனை இருந்துட்டு அப்போ வந்து திருச்சி ஜெயிலில் வைக்கிறாங்க. 7 வருஷம் சிறை தண்டனை வெளியே வந்தாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பிரகாரம் இருக்கும், 3ஆம் பிரகாரம் தான் ஏசியாலேயே பெரிய இந்த லாங்கஸ்ட் காரிடர்னு சொல்லுவோம். அதை வந்து கட்டி முடித்தது டிபிள் முத்துராமலிங்க சேதுபதி. அது முடிச்சதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் வந்து இன்னமும் நம்ம வந்து இன்னும் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொந்தமாக ஒரு ஆயுத கிடங்கே செய்கிறாங்க. சொந்தமாக ஒரு துப்பாக்கி ஒரு அமுனேஷன் சென்டரை சொந்தமாக ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து பிரிட்டிஷர்ஸ் கைப்பற்றி அவங்கள அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் சென்னை சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இப்போ செக்ரட்டரியேட் அங்கே வந்து உள்ளே வச்சு, அப்போ அவங்கள மட்டும் வச்சா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க டோட்டல் ஃபேமிலியவே உள்ளே வைக்கிறாங்க. உள்ளே வச்சு அவங்க வந்து 12 வருஷம் உள்ளே இறந்துடுறாங்க. இப்போ வரையுமே அவங்களுக்கு சிலை இருக்குது. இப்போ உங்கள் மேலே ஸ்டாம்ப் எல்லாமே இருக்குது. இதுக்கு அடுத்து அப்படியே பார்க்குறப்ப இங்கே மறுபடியும் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணது தான். நம்ம வீரவாள் எல்லாமே நம்ம படையில யூஸ் பண்ணது, நம்ம ராஜாக்கள் யூஸ் பண்ணதாக இருக்கும். கத்தியோட ஹைட்டை பார்த்தாலே எப்படியும் ஒரு 2 இல்லை வெயிட்டாகவும் இருக்கும். இப்போ உள்ள கத்தி மேலே அப்போ உள்ள கத்திலாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஏன்னா வெயிட்டாக கிடையாது தான் அவங்க சீவும் போது கரெக்டாக இதாகும் உங்களுக்கு. அந்த டைமில் அவ்வளோ வலிமையாக இருந்திருக்காங்க மக்கள்லாம். 6 அடி உயரம் இந்த கத்தி தூக்குனா அவ்வளோ பலமாக இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக என் ஹைட் இருக்கும் போல.
உங்கள் அரண்மனைக்குள்ள வரப்பே வந்து நிறைய பேர் சொன்னது நீங்கள் டைம் கிடைச்சா நீங்கள் அந்த சுரங்கத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய மக்களுக்கு அதுக்கு நானும் இப்போ சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் ரொம்ப அந்த சுரங்கத்தை பார்த்து என்ன சுரங்கம்னா என்ன அப்படின்ற மாதிரி. எப்படின்னா இப்போ அந்த காலத்தில் வந்து சுரங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்கால அடிப்படையில் ஒரு கட்டப்பட்டது தான் சுரங்கமாக இருக்கும். ஓகே. ஆனால் இப்போ மன்னர் பார்த்தீங்கன்னா அது வந்து கடைசி காலத்துலலாம் ஒரு டே டு டே லைஃப்பில் டக்குன்னு ஒரு தெரியாமல் போய் ஒரு வேவு பார்க்குறதா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே. அதுக்கு வந்து மேக்ஸிமம் கோயில்கள் இருக்கும். நம்ம திருப்பாணி கோயில்கள், உத்திரசமங்க கோயில்கள், ஒரு 4-5 கோயிலை கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த சுரங்கம் இருக்கும். சுரங்கம்னா வந்து உங்களுக்கு வந்து குனிஞ்சு போகிற மாதிரி அந்த மாதிரி சுரங்கமாக இருக்காது. ஒரு மனிதர் வந்து ஒரு குதிரையில் உட்காந்து அது வந்து ஓட்டுற அளவு ஹைட்டாக இருக்கும் அந்த சுரங்கம். ஓகே ஓகே. நான் என்ன நினச்சேன்னா அந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல ஒருத்தர் மட்டும் அப்படியே அப்படி இருக்காது. அப்படி இருக்காது. ஒரு ஆளு குதிரையில் உட்காந்து அதை வந்து ஓட்டுற அளவு அந்த ஹைட் இருக்கும் அந்த சுரங்கத்தோட ஹைட்டு. ஓகே ஓகே. அதுக்குள்ளேயே போனீங்கன்னா 4 பெரிய உங்களுக்கு வந்து குழப்புற மாதிரி இருக்கும். அது வந்து சில பேருக்கு தான் அந்த இது தெரியும். இப்போ அது எப்படி அது தப்பிச்சு போறவங்களுக்கு அதுக்கான சூத்திரம் எப்படி தெரியும் உங்களுக்கு? தப்பிச்சு போறவங்களுக்கு தெரியும். அது வந்து இப்போ மெயினாக யார் தப்பிச்சுப்பா, ராஜா அவங்க உறவினர்கள் ரகசியமாக தான் ரகசியமாக வச்சுருப்பாங்க, அவங்க மந்திரி, இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் இது வந்து பெருசாக போர்க்கால அடிப்படையில் உருவாக்கின விஷயம். அது வந்து ராஜா நிறைய விஷயங்களுக்கு இப்போ ஏதாவது குற்றம் நடக்குது அந்த வியூ பார்க்க போகிறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்தது அந்த அரண்மனை இல்லையா? அந்த அரண்மனைக்கும் இதுக்கும் வழி இருக்கா வரது? இதுக்கு வந்து அந்த காலத்துல வந்து நேரடியாக வழி இருந்துச்சு. ஓகே. இப்போ வந்து நம்ம கோயிலை சுற்றி கோயிலை வழிபட்டு வர மாதிரி இருக்கு. இதுதான் நம்ம ராஜா தங்கக்கூடிய இடம். ஓகே. ஆமாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கல்யாண மகால்னு சொல்லுவோம். ஓகே. அந்த காலத்தில் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே இங்கே தான் நடக்கும். ஓகே. இப்போயுமே நம்ம ஃபங்க்ஷன்ஸ் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, ரொம்ப ரொம்ப தெய்வீகமான இடம் இது. இது எத்தனை அறைகள் கொண்டது இந்த அரண்மனை? அறைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் இடங்கள் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி. அறைகள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 8 to 9 அறை 10 வரைக்கும் இருக்கும். யார் யாரெல்லாம் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க இங்கே? கரெக்டாக சொல்ல போனோம்னா நம்ம விவேகானந்தர் இங்கே வந்திருக்கலாம். விவேகானந்தர் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இங்கே. விவேகானந்தர் வந்து பாஸ்கர சேதுபதி பீரியடில் விவேகானந்தர் அழைச்சி இங்கே வந்து உரையாடல் நடத்தி இங்கேருந்து தான் சிகாகோவுக்கு அனுப்புகிறாங்க. நான் அந்த அழைப்பு பார்த்தீங்கன்னா சிகாகோ அழைப்பு பார்த்தீங்கன்னா பாஸ்கர சேதுபதிக்கு வந்தது. ஆனால் அவங்க கேள்விப்படுறாங்க விவேகானந்தரை பற்றி, அவங்க நார்த்தில் கேள்விப்படுறாங்க இந்த மாதிரி மனிதர் இருக்காங்க, அவங்க போனால் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழைக்கிறாங்க. ஓகே. அழைச்சி அவங்களோட உரையாடல் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இந்த அழைப்பு வந்திருக்கு, எனக்கு பதிலாக நீங்கள் போனால் இன்னும் உங்கள் உரை ரொம்ப தெளிவாகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். இன்ன வரைக்கும் நம்ம பேசுகிறோமே சிகாகோவில் அவர் பேசின உரைகள், அப்போ அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான உரைகள் தான். இங்கேருந்து அப்போயே ₹1,00,000 நிதி கொடுத்து இங்கேருந்து அனுப்புகிறாங்க. அந்த காலத்தில் 1,00,000 அது எவ்வளோ இப்போ எங்கேயோ இருக்கும்ல. அவங்க ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க. தமிழ்லையும் ரொம்ப ஆர்வம் இருக்கு இல்லையா? ஆமாம், எல்லா விதமான இதுலேயுமே. அப்போ விவேகானந்தர் அந்த உரையெல்லாம் முடிச்சுட்டு உலக அளவில் அவங்க நேம் வந்து ரீச் ஆயிடுச்சு. அப்போ வந்து எல்லா ஊர்லேயுமே எல்லா நாட்டிலையும் அழைக்கிறாங்க இந்த மாதிரி உரையை வந்து எல்லா ஊர்லேயும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு எழுச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன நினச்சாரு, மன்னர் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு முக்கியம், அவர் தான் ஹெல்ப் பண்ணார், அந்த நன்றியை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக சிலோன் மூலியமாக நேராக ராமேஸ்வரம் வராரு. ராமேஸ்வரத்தில் குந்துகால்னு ஒரு இடம் இருக்குது. ஆக்சுவலாக அந்த இடம் தான் அது குந்துகால்னு அந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சு. என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் வராங்க, வந்துட்டு ராஜா ரிசீவ் பண்ணுறாங்க. எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு புண்ணியம் பண்ண உங்கள் பாதம் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் படக்கூடாது, நீங்கள் கையில் வச்சு நீங்கள் இறங்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தலையில் சொல்கிறாங்க. தலையில் உங்கள் பாதம் படணும், அப்புறம் தான் அடுத்து வந்து பூமிக்கு வந்து உங்கள் கால் படணும் அப்படின்னு ராஜா சொல்லும்போது அது மறுத்துடுறாங்க. அப்புறம் உங்கள் கையை நீட்டி கையில் தான் உங்கள் பாதம் பட்டதுக்கப்புறம் தான் அவங்க இந்த மண்ணில் படணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு ஒத்துக்கிட்டு இன்னமும் அந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா குந்துகால்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அதனால் அந்த இது பண்ணா குந்துகால் அந்த ஏரி, அந்த ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம். இன்னுமே அது வரலாற்றில் மறைக்க முடியாத ஒரு நிகழ்வு. இந்த ஹால் ரொம்ப கம்பீரமாக இருந்தாலும் அதை விட கம்பீரமாக இருக்கிறது புகைப்படம், உங்கள் ஃபோட்டோ. அவரை பற்றி சொல்லுங்கள். அவர்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? ஏன்னா இது மாதிரியான ஒரு மக்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு இடத்துல இருக்கீங்க. கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன? நான் படித்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிட்டிஸில் படிச்சிருக்கேன், எல்லாமே ஓகே. ஆனால் எங்கள் அப்பாட்ட ஒரு கற்றுக்கிட்ட வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா,
ஆன்மீகம் எங்கள் அப்பாட்ட ரொம்ப எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆன்மீகம்ல வந்து எப்போவுமே ஒரு ஈடுபாடு ஜாஸ்தி. ஈவன் ஸ்போர்ட்ஸ்லேயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ்லேயுமே ஈவெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எப்போவுமே ஒரு இது சொல்லுவாங்க, எப்போவுமே நம்ம வந்து சிவனோட சேவைகள் அது வந்து நம்ம எப்போவுமே மறுக்கக்கூடாது. நம்ம வந்து அப்படி தான் வாழணும். இது வந்து நம்ம அடுத்த வர ஜென்ரேஷனுக்கும் நம்ம எடுத்து கொண்டு போகணும். அது வந்து அப்பா என்கிட்ட சொன்னது. எந்த வகையிலுமே சிவனோட சொத்தையோ எதையுமே நம்ம வந்து தப்பான வழியில் பயன்படுத்திடக்கூடாது. அவங்களுக்கு வந்து பெருமை தான் சேர்க்கணும். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எல்லா விதமான இதுலேயும் அவங்கள வந்து நம்ம அரவணைச்சு தான் ப்ரைஸ் தான் பண்ணுமே தவிர எந்த ஒரு இதுலேயும் அவங்க இழிவுபடுத்திடக்கூடாது. உங்கள் தந்தை குமரன் சேதுபதியை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக எப்போவுமே டெய்லி இருக்கும். எந்தெந்த சமயங்களில் அவரோட நினைப்பு ரொம்ப உங்களுக்கு அதிகமாக வரும்? எப்போனா அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் தான் நிறைய நிகழ்ச்சிக்கு நான் போக ஆரம்பித்தேன், பப்ளிக்கோட பேச ஆரம்பித்தேன். இதெல்லாம் அப்பா இருந்திருக்கலாம், இந்த பார்த்து தான் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்போ இந்த சேரெல்லாம் அந்த காலத்து சேரா இல்லை இப்போ நம்ம இது பண்ணதா? இங்கே சிலதெல்லாம் அந்த காலத்து இது, சிலதெல்லாம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பழமையான பொருட்கள்லாம் வாங்கி இது பண்ணுறது இதெல்லாம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா பார்த்தா நம்ம அரண்மனை இப்படி இருக்கணும். ஏன்னா நிறையா காலப்போக்கில் நிறைய இது இதாக டேமேஜ் ஆகிருக்கும், எல்லாம் இருக்கு. அப்பா வந்து கொஞ்சமாக புதுப்பிச்சுட்டே இருப்பாங்க. ஓகே. அதை வந்து அந்த பழமை மாறாமல் அதை வந்து ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அப்பா வந்து இத்தனை வருஷமாக அதை பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளும் அதை வந்து அப்படியே காப்பாற்றணும். உங்கள் அம்மா உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க இது மாதிரியான ஒரு விஷயங்கள்? ஏன்னா அவங்களுடைய அனுபவங்கள் அப்படின்றது ஒரு பயங்கரமாக அவங்களோட அப்பாவோட இருந்திருக்காங்க, நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்குல்லையா? அவங்க என்ன உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் மக்களோட போகிறீங்க, மக்களுக்கு இணக்கமாக நிறைய விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்றப்ப அவங்க என்ன உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க? அம்மா எல்லா வேலையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு என்ன எப்படி வளர்த்தாங்கன்னா நம்ம எல்லாமே பண்ணலாம், எல்லாமே நல்ல விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் அப்பாவோட நேமுக்கு எந்த ஒரு கலங்களோ விட்டுறக்கூடாது, அப்பாவோட நேமுக்கு கலங்களோ எந்த ஒரு நெகட்டிவோ அப்பா பேருக்கு வந்துடக்கூடாது. முன்னோர்களை வந்து நம்ம முன்னெடுத்து அவங்களோட சிறப்பை வந்து வெளியே கொண்டு வரணும். இதுதான் அம்மா ஃபஸ்ட்டு சொன்னது. மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது வந்து மக்கள்கிட்ட போய் நம்ம முன்னோர்களோட சிறப்பு போய் சேரணும் தான் என்னோட மிகப்பெரிய ஆசை. இதே மாதிரி செட்டப்ல மேலேயும் ஒன்று இருக்கு, ரூம் மேலேயும் இருக்கு. ஓகே. அங்கே தான் இந்த ராஜா ராணி அறைகள் அப்படின்றது அதான். ஆமாம், மேலே இருக்கு. தாத்தோட அறையே இன்னும் இருக்கு, அறையே இன்னமும் அப்படியே நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் வாழ்த்துக்கள். ஒரு அரண்மனை அழகாக சுற்றி காமிச்சது மட்டும் இல்லாமல் தமிழர்களோட பண்பாடு என்னவா இருக்கு, நம்ம எப்படியெல்லாம் தமிழர்கள் அதை பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக. நன்றி. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.